33ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்க என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். இந்த வார்த்தை தான் இந்த வருகிற வருடத்திலே இந்த அருமையான உங்களுடைய ஜெப ஐக்கியத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. எரேமியா 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய இஸ்ரவேல் குடும்பத்தார், யூதாவின் குடும்பத்தார் நாம தான் ஆண்டவர் மேலே நல் நம்பிக்கை வைத்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற நாமே அவருடைய குடும்பத்தாராய் நாம் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் அல்லது 24வது வருஷத்தில் நான் சொன்ன நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே அல்லது இவ்விதமான கூடுகைகளிலே வரும் பொழுது சில ஊழியக்காரர்கள் உங்களுக்காய் தனியாய் ஜெபிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஆலோசனையாய் அவர் கொடுத்திருப்பார். அந்த கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த வார்த்தைப்படி ஒன்றும் நடந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. என்ன, அந்த பிரதர் ஜெபம் பண்ணாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க, இந்த வார்த்தை ஒன்றுமே நடக்கலையே, அவர் அப்படி சொன்னார், ஆலயத்தில் அன்றைக்கி போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், எந்த வார்த்தையுமே என் வாழ்க்கையில் நிறைவேறலேன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், 24வது வருஷத்தில் நான் சொன்ன அந்த நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் எதை தியானிக்க போகிறோம் என்றால், இந்த நல் வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்படி பிரசங்கம் முழுசுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்வார், நீ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் வேலாவாய். இது யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை தாழ்ந்து போக விட மாட்டேன் மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வாதமாக உயரத்திலே வைப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம ஸ்டிக்கராக அடிச்சு வீட்டில் ஒட்டி இருக்கிறோம், நிறைய வாக்குத்த வார்த்தைகள். ஆனால் நீங்கள் பைபிள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதற்கு முன்னால் அல்லது சொன்ன பின்னால் அவர் சொல்லுவார், நீ இன்னென்ன காரியத்தை செய்தால் நான் இன்னென்ன காரியத்தை செய்வேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நமக்கு 10 கட்டளை இல்லையா? மோசே மூலமாய் கடவுள் கொடுத்த 10 கட்டளையில் வாக்குத்தத்தமுள்ள கட்டளை என்ன தெரியுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ சுக ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் நீ என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அப்போ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது கட்டளை. அந்த கட்டளைக்கு அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுனா நான் என்ன செய்வேன்? உன் ஆயுசு நாளை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பைபிள் முழுவதுமே நீ இதை செய், நான் இதை செய்வேன். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அவர் செய்வேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கோம். சொன்னீரே ஆண்டவரே, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே ஆண்டவரே, என்னை கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீர்ல ஆண்டவரே, ஆனால் வருஷம் முழுசும் கடனாக தானே ஆண்டவரே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? புலப்புகிறோம். ஆண்டவரிடத்தில் பல நேரங்களில் துக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீ சரியாய் கை கொண்டு நடப்பாயானால் இப்பொழுது நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல என்ன செய்யும்? வரும். அப்போ இந்த ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மொத்தமாக சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் நான் சொன்ன நல் வார்த்தைகளை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நல் வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா 3 காரியங்களை, நிறைய காரியம் இருக்குது, ஒரு 3 காரியங்களை நமக்கு சீக்கிரமாக நம்ம நினச்சிக்கலாம், கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை
உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னார் ஒரு 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்ன, 100 வேலைக்காரங்களுக்கு லீடராக இருக்கிறவர். அவருக்கு மேலே லீடர் உண்டு, அவருக்கு மேலே லீடர், அதுக்கப்புறம் தளபதி, அதுக்கப்புறம் ராஜா. இவ்வளோ அதிகாரங்களுக்கு கீழே தான் அவன் இருக்கிறான். சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனும் இருக்கிறான். ஒருவனை போனா போகிறான், வான்னா வாரான். எனக்கு மேலே எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்கு, அதுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் எனக்கு கீழே ஒரு 100 பேர் இருக்கிறான். அந்த 100 பேரையும் நான் போனா போகிறான், வான்னா வாரான். ஒருத்தனாதே நீ சொல்லி கேட்க முடியாதியா, மேலே உள்ள தலைவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லலை. அப்போ எனக்கு இந்த கொஞ்சம் அதிகாரத்தில் நான் இருக்கும் பொழுதே ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். ஆனால் நீரோ எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. அதனால் நீர் என்ன செய்ய வேணாம், நீர் என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், இங்கே இருந்துக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்ன. அல்லேலூயா. பார்த்தா ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உடனே திரும்பி சீசரில் பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, பார்க்கலையப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம் 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். இப்போ இந்த சபையில் நம்ம இந்த அதிகாரத்தின்படி, இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி அவருடைய நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டார். அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பைபிளில்? வாசிங்களேன், யாத்ராகமம் 14:14 எடுத்து வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, நாம் சும்மா இருக்கணும், ஆண்டவரே எல்லாம் செஞ்சிடணும், ஆண்டவரே எல்லாம் என்ன செய்யணும், செய்திடணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் இல்லையா? ஆம், எல்லாமே அவரே செஞ்சிடணும் அப்படின்னு. ஆனால் அவர் செய்ய மாட்டார், நம்மளை தான் செய்ய சொல்லுவார். அரிசி வாங்க பணம் தருவார், பருப்பு வாங்க பணம் தருவார், ஆனால் சமையல் நம்ம தான் பண்ணணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். லாசர் இறந்துட்டாருங்க, 4 நாள் ஆயிட்டு. அந்த கிராமத்துக்கு போவோன்றாரு. சீசர்கள்லாம் வர்றாங்க. வருந்த உடனே எல்லாம் அழுறா, ஊரே அழுது, சகோதரிகள் அழுறாங்க. லாசர் இறந்துட்டாயா, நீர் இங்கே இருந்திருந்தீர்னா அவன் செத்துருக்க மாட்டான், நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க, அவன் இறந்துட்டாயா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருக்கு ரொம்ப வேதனை. பிரியமான லாசரு உடனே கல்லறை கிட்ட வர்றார். அவனை எங்கே வச்சிங்க? கல்லறையில் வச்சுருக்கோன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கல்லறை கிட்ட போன அந்த கல்லை புரட்டுங்கிறார். நல்ல நல்லா கவனிச்சு, கல்லை புரட்டுங்கிறார். அப்போ 4 நாள் ஆகிட்டே நாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கல்லை புரட்டுங்க அப்படிங்கிறாரு. கல்லை புரட்டுறாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும். உள்ள பிரேதம் 4 நாளைக்கு முன்னாலே அடக்கம் பண்ணியாச்சு, அது அழுகி இருக்கும், நாருன்னெலாம் சொல்கிறாங்க. அப்போ 4 நாள் ஆகிட்டே நாருமேன்னு சொன்ன அந்த பிரேதம், லாசருவே வெளியே வா, ஒரு வார்த்தை தானே சொன்னார். பிரேதம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, உயிரோடு வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன கேள்வி, நான் அப்படி கேள்வி கேட்டேன். முதல் தடவை பைபிள் வாசிக்கும் போது யோசித்தேன், ஏங்க ஒரு செத்த பிரேதத்தை ஒரு வார்த்தை இங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, வெளியே வான்றாரு, அந்த பிரேதம் அப்படி எழும்பி வருது. அப்போ அதை கல்லை புரட்டுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். லாசருவே வெளியே வான்னு சொன்னால் லாசருவே கல்லை தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்துட மாட்டானா? அற்புதம் செய்யலாம்ல, ஒன்றும் செய்யலை பாருங்க. லாசருவே வெளியே வா நேரம் வந்தான். அவன் இறந்த உடனே அவனை சுற்றி இந்த சீலை, வெள்ளை சீலையில் அப்படி சுற்றி சுற்றி கட்டியிருப்பாங்க. நம்ம அடக்கம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு லாசருவை அடக்கம் பண்ணிடுவோம். அங்கே அந்த நாட்டில் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நிறைய சுகந்த வர்க்கமிட்டு நல்ல எம்மாமிங் பண்ணி நல்ல காலில் இருந்து தலை வரைக்கும் துணியை, வெள்ளை துணியை பேண்டேஜ் மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுவாங்க. சுற்றி கழுத்தெல்லாம் சுற்றி எல்லாம் சுற்றி தான் அழகாக அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாசருவை வெளியே வான்னா அவன் அந்த கட்டோடு தான் வந்திருக்கிறான். ஏன்னா பக்கத்தில் இருந்து அப்போஸ்தலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரேதமே இவர் சொன்ன உடனே உயிரோடு வருதே, அந்த கட்டெல்லாம் கலண்டா தான் என்ன, அதை ஆண்டவரால் செய்ய முடியுமா முடியாதா? முடியாது, முடியும். ஆனால் அவர் எப்போதுமே நமக்கு ஒரு பாதி வேலை வச்சுருப்பார், அவர் பாதி வேலை. உயிர்ப்பிக்கிற வேலை அவர் வேலை, ஒழுங்குபடுத்துகிற வேலை நம்ம வேலை. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ளே வர்றோம், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தாரே, அவர் உயிர்ப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் நாம கிறிஸ்தவ ஒழுங்குல வளர்றதுக்கு தான் திருச்சபை, ஆராதனைகள், போதகர், உபதேசியார், பிரசங்கிமார்கள், கூட்டங்கள், பண்டிகைகள் எல்லாமே நமக்குள்ள பல கிறிஸ்தவ ஒழுக்க பண்புகளை வளர்க்கிறதுக்கு தான். இப்போ அசனம் வச்சுருக்கோம். அசன் நம்ம சின்ன சபை 8 வரி தான் அப்படின்னு உபதேசத்தை கேட்டேன். எத்தனை பேர்னு? 8 வரி அப்படின்னாரு. அப்போ ரொம்ப சின்ன ஒரு சர்ச்சு, கொஞ்சம் பேர் தான் வருவீங்க. அப்படி இருந்தோம் ஆலயத்தில். அசனத்துக்கு முதல்ல 1000 ரூபாய் என்ன அறிவிப்பு கொடுப்பான்னு தெரியுமா? உள்ளூர்காரங்க, நம்ம சபைக்காரங்க அவங்களுக்கு பரிமாறுவோம். முதல்ல வெளியூர்காரங்க என்ன செய்யட்டும், சாப்பிட்டு போகட்டும். இதெல்லாம் கிறிஸ்தவ ஒழுங்கு. இந்த ஒழுங்குகளுக்கு தான் பண்டிகை. சும்மா அடிச்சு பிடிச்சி உள்ளே போகக்கூடாது, வரிசையில் நிற்கணும். வரிசையில் வாங்க, நற்கரணை கூட நம்ம வரிசையில் நின்று ஒரு ஒழுங்காக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் எதை சபையில் ஏற்படுத்தினாங்கன்னா, உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வேலை, ஒழுங்குபடுத்துவது நம்முடைய பணி. நாம் அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர்ப்பிச்சிருவார் லாசருவை. ஆனால் அவனுடைய கட்டுகளெல்லாம் அவுத்து அவனுக்கு எல்லாம் சரி பண்ணி அவனை குளிப்பாட்டி வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்போஸ்தலர்கள் செய்கிற வேலை, ஊழியக்காரங்க செய்கிற வேலை. சரிதானா? ரைட். அதே மாதிரி ஆண்டவர் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் சொன்னாரே, அந்த நல் வார்த்தைகளை நிறைவேற்ற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம செய்தோம்னா அவர் சொன்ன வார்த்தையை கட்டாயம் அவர் என்ன செய்வார், அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கட்டாயம் செய்வார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நேர்த்தியாய் என்ன, அழகாய் செய்வார். நல்ல ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாம என்ன செய்ய வேண்டும்? யோவானுடைய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் முதல் காரியம் என்ன? யோவானுடைய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். இந்த காலகட்டம், அது இந்த வருடங்கள் ரொம்ப கொடுமையான வருடங்களாய் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் இனி அறிவிக்க முடியுமா தெரியல. ஆராதனையே நடத்தவோமா எதிர்காலத்தில் தெரியல. அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்க கையில் ஆண்டவர் தேசத்தை கொடுக்கலாம். யார் கண்டது? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம சரியில்லைன்னா ஆண்டவர் பெலிஸ்தர் கையில், அமலேக்கர் கையில் தான் கொடுப்பாரு நாட்டை. அப்படித்தானே கொடுத்துருக்காரு இஸ்ரவேல் தேசத்தை. இஸ்ரவேல் மக்கள் அவருடைய மக்கள். அவங்க அவருடைய காரியத்தில் சரியா இல்லை அப்படின்னா ஆண்டவர் நினைச்சார், எதிரிகள் கையில் தான் நாட்டை ஒப்பு கொடுக்கார். அப்புறம் அவன் அடக்குறான், அவன் போட்டு மிதிக்கிறான். அப்புறம் ஆண்டவரே எங்களை ரட்சியும் ஆண்டவரேன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் கத்துறாங்க. அப்புறம் ஒரு ரட்சகரை ஏற்படுத்துகிறார். அப்படித்தான் நியாயாதிபதிகள் முழுசும் படிக்கிறோம். ஒத்தினியல்ல இருந்து சிம்சோன்ல இருந்து எல்லா நியாயாதிபதிகளையும் அவ்வப்போது ஆண்டவர் ஏற்படுத்தி இஸ்ரவேலை ரட்சித்து கொண்டு வருவார். சரி, கொண்டு வந்தால் இவங்க நன்றி உள்ளவங்களா இருப்பாங்களா? கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. வள்ளுவர் சொல்றாரு, நல்லது அல்லாத காரியத்தை மறந்துடணும், நல்ல காரியத்தை என்ன செய்யக்கூடாது அவரு வள்ளுவரே சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம மக்கள் நல்லதையும் மறந்துடுவாங்க, பொல்லாதையும் மறந்துடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள மைனஸ் அதுதான், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏங்க, செங்கடல் நிற்கிது, ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க. பின்னால் பார்த்தா பார்வோனுடைய படை விரட்டிக்கிட்டு வரும். ஐயோ போனோம்டா செத்தோம்டான்னு சொல்லி கதறிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட மோசே கேட்குறாரு. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், கையில் என்ன வச்சுருக்க? நான் தந்த கோல் வச்சுருக்கேன், அதை வச்சு ஓங்கி ஆடி செங்கடல் 2ஆய் பிளந்து வழிவிடும், ஜனங்கள் நடத்தி அங்கே கொண்டு போகணும். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. எங்க உள்ளே இறங்கி நடக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, 2 பக்கமும் தண்ணீர் மதில் சுவர் காம்பவுண்டு வால் மாதிரி நின்றுச்சான். ஈஸியாக வார்த்தையில் படிச்சிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நடந்து வர்றாங்க, இப்படி பார்க்குறான், தண்ணி தலைக்கு மேலே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, உள்ள மீன்கள்லாம் வருது. தண்ணி எப்படிங்க பிசிக்கல் லாவுக்கு வித்தியாசமாக அப்படி செவுறு மாதிரி நிற்கிது? அது விழுந்துடாதா? இந்த பக்கம் அதே மாதிரி செவுறு மாதிரி நிற்கிது தண்ணி. அதை நடுவில் போகிறாங்க. எவ்வளோ திக்கு திக்குன்னு இருக்குன்னு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லாக நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த எகிப்து இராணுவமும் உள்ளே வர்றான். கர்த்தர் நம்ம ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த அற்புதத்தில் அவனும் பங்கெடுக்க உள்ளே வரான். வரலாம், நடுக்கடல் வரைக்கும் வந்தான். இவங்க நடுக்கடல் வரும்போது நம்ம இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கரையேறிட்டாங்க.
கரையேறணுன்னு ஆண்டவர் சொன்னார் மோசைய அந்த பக்கம் திரும்பி கோலை நீட்டி தண்ணியை சேர்த்து விட்டுருந்தார். கோலை நீட்டினா இந்த பக்கம் தண்ணி டமால்னு தண்டிச்சு முழு இராணுவமும் போச்சு, ஆண்டவருக்கு எதிராகி வந்தவர்கள் இல்லையா. அப்போ பாருங்க, அற்புதம் நடந்துச்சு. அந்த கரைக்கு போயாச்சு. போன உடனே மிரியாம் டான்ஸு எல்லாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து பாடினாங்க. பாடிட்டு நடக்கிறாங்க. ஒரு நாளாச்சு, காடு தண்ணி இல்லை. 2 நாளாச்சு, தண்ணி இல்லை. 3 நாளாச்சு, தண்ணி இல்லை. இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்லி இருக்கணும்? மோசே, அவ்வளோ பெரிய செங்கடல், எகிப்து இராணுவம் அவ்வளோ வந்தது, அற்புதமாக ஆண்டவர் பாதுகாத்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் செய்த நீ, அல்லது உன் மூலமாக கர்த்தர் செய்தார். அதனால் இப்போ 3 நாள் ஆச்சு, தண்ணி தாகத்தில் இருக்கிறோம். ஒரே ஒரு தண்ணி கிணத்துல குடிக்க வாயில் வைக்க முடியல, கசப்பாக இருக்கு. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, நம்ம ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதம் செய்வார் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்களாம், சீக்கிரத்திலே மறந்துட்டாங்களாம். 3 நாளைக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு. அந்த அற்புதத்தை ருசித்து பார்த்தவங்க, அது வழியாக நடந்து வந்தவங்க சொன்னாங்களாம், என்ன மோசே, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களை இங்கே கூட்டு வந்த தண்ணி, நல்ல தண்ணி, நைல் நதியில் நல்ல தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம், தண்ணி இல்லாமல் தாகத்தால் சாகடிக்க பார்க்குறியே அப்படின்னு முறுமுறுத்தார்கள். ஆண்டருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. அதான் ஆண்டர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திரு அதாவது அன்பிலே நிலைத்திருங்கள். நாம் முதலாவது தெய்வத்தின் மேலுள்ள அன்பிலே நிலைத்திருக்கணும். அன்பிலே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். மறுபடியும் அந்த 9வது வசனத்தை வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இந்த அன்புக்கு நான் ஒரு டெஃபினிஷன் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, போனீங்களா, அதெல்லாம் அன்பு. பிதா குமாரனில் அன்பாய் இருந்தது போல. பிதா குமாரனில் எப்படி அன்பாக இருந்தார் தெரியுமா? குமாரன் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். மகனே, நீ இந்த உலகத்தில் போய் மனிதனாக பிறக்கணும், 33 வருஷம் இருக்கணும், நீ சிலுவையில் அடித்து கொலை செய்வார்கள், நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மறுபடியும் இங்கே வரணும், சாகும்படிக்கு போனார். சரின்னாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க அன்பு. அதான் அன்பு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த 2 பிள்ளைகளும் இந்த தகப்பன் பெற்ற பிள்ளைகள் தான், வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த 2 பிள்ளைகளில் ஒருத்தன் மேலே தகப்பன் ரொம்ப பாசமாக இருக்கார், ஒருத்தனை கொஞ்சம் பிடிக்க மாட்டாங்க. சரி, கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்கிறதுக்காக அவன் பிள்ளை இல்லாமல் போயிடாது. சொத்தில் அவனுக்கும் பங்கு உண்டு. கிறிஸ்மஸ் வந்தால் அவனுக்கும் ட்ரெஸ் உண்டு. 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார். ஆனால் தனக்கு பிடித்தமான பையன் அவனுக்கு விருப்பமாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார். இவனுக்கு சரி கொடுக்கணுமே, பிள்ளையா பிறந்துட்டானே, கிறிஸ்மஸ் வருதே, இவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம், அவனுக்கு 1000 ரூபா, இவனுக்கும் 1000 ரூபாய்க்கு எடுப்போம் அப்படின்னு எடுப்பார். ஆனால் விருப்பத்தோடு எடுக்கிறது பிடிச்ச பிள்ளை. நம்ம கேட்குறோம், என்னங்க ஒரு தகப்பன் அவருக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் நேசிக்கப்படாதா? ஏன் ஒருத்தனை நேசிக்கார்? தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அவன் தான் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்காமன்னு அர்த்தம். ஒரு அலையிலையா சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளுமா அப்பா சொல்கிற வார்த்தையை கேட்குது. ஒருத்தன் கேட்கல, நான் அப்பா ஒன்று சொன்னால், போப்பா உனக்கு என்ன தெரியும், நான் தான் எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ விவசாயம் தானே பண்ணுற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளை அப்பாவை பேசுகிறத கேட்கவே மாட்டேங்குது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறான். அப்போ அந்த பையனை அப்பாவுக்கு என்ன செய்யாது? ரொம்ப பிடிக்காது. அவர் பிள்ளை தான். பூமியில் உள்ள எல்லாருமே அவர் பிள்ளைகள் தான். நம்மளை மட்டும் ஏன் என் சொந்த ஜனம்ங்கிறாரு? நம்ம கிறிஸ்தவர்களாக உள்ளே வந்துட்டோம். இந்த கிறிஸ்தவர்கள்லையுமே அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் நதி இஸ்ரவேல் நாட்டில் ஓடுது. இஸ்ரவேலில் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஒருத்தன் கூட அந்த நதியில் இறங்கி குளிச்சு என்ன செய்யலை? சுகமாகலை. சிரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் வந்த பொழுது தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, 7 தரம் அவனை போய் அந்த ஆற்றுல முங்க சொல்லு, சோமாயிருன்னு சொல்கிறார். நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஆனால் அவன் போய் 6 தடவை முங்கிட்டாங்க. 6 தடவை முங்கி முங்கி பார்க்குறான், கொஞ்சம் கூட உடம்புல வியாதி குணமாகவே இல்லை. அவன் இப்படி சொல்கிறான், 7 தடவை முங்க சொன்னார், நான் 6 தடவை முங்கிட்டேன், கொஞ்சம் கூட என்ன செய்யலை, சுகமாகலை.
இதெல்லாம் சும்மாயா வெத்து இப்படிதான் கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கோவத்தோட எந்திரிச்சு போயிருந்தான்னு வச்சுக்கிடுங்க, கடைசி வரை குஷ்டரோகியை தான் அவன் செத்துருக்கணும். 7வது முறை மூழ்கினான், எழுந்தான், சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு. அப்போ பாருங்க, நான் கேட்கறது, குஷ்டரோகத்தை சோமாக்கும் வல்லமை அந்த தண்ணிக்கு இருக்கா? இல்லை, அது சாதாரண தண்ணி தான், எப்போதும் போல ஆற்றுல ஓடுற தண்ணி தான், நம்ம தாமிரபரணி ஆறு மாதிரி. அதில் ஒன்றும் வல்லமை இல்லை, அதில் ஒன்றும் கரண்ட் ஷாக் மாதிரி அடிக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாகமான் முழுமையாய் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிஞ்ச ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். சொந்த பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னா கூட ஆபிரகாம் சரின்ட்டு போனான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாய் இருந்தான். ஆண்டவருக்கு ரொம்ப அன்பு வந்துடும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தினம் பைபிள் படிக்கிறீங்க இல்லையா? அதில் ஆண்டவர் சொல்கிற கட்டளைகளுக்கு, ஆண்டவர் சொல்கிற உங்களை உணர்த்துகிற காரியத்துக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். கீழ்ப்படிஞ்சு தான் பாருங்களேன், காசா பணமா கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆண்டவருக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு வந்துடும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல. பிதா என்னில் ஏன் அன்பாக இருக்காரு? நான் பிள்ளைங்கிறதுனால இல்லை, சொன்ன பேச்சு கேட்கேன். பிதா என்ன சொன்னாலும் கேட்பேன். சாவுன்னா செத்துருவேன், கீழே விழுதுனா விழுந்துருவேன் இல்லையா? ஆமாம், ஆபிரகாம் அப்படித்தான் கீழ்ப்படிஞ்சான். அதனால தான் ஆபிரகாமையும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது பிதா என்னில் அன்பாகிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். உங்கள் மேலே ஆண்டவர் என்ன நம்பிக்கை வச்சிருக்கார் தெரியுமா? இது என் பிள்ளைகள், ஏன் ஜனம், நான் சொன்னா கேட்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னா கேட்பான். என் ஜனம், என் ஜனத்தை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், அவ்வளவாய் நான் நேசிக்கிறேன். அன்பாய் இருக்கிறது போல அன்பிலே நிலைத்திருங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா, அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறதும் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஆண்டவருக்கு முற்று முடிய நீங்கள் கீழ்ப்படிவதற்கு பெயர் தான் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்துக்க அன்பு. என் மேல சந்தேகம்னா நீங்க வீட்டில் போய் 1 யோவானுடைய நிருபத்தை எடுத்து வாசி பாருங்க. அன்புனா என்னன்னு போட்டிருக்கும். வேதம் சொல்லுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே அவர் மேல் அன்பாய் இருக்கிறான் என்று பொருள். ஆண்டவர் என்னுடைய அன்பை எப்படி எடை போடுவார் தெரியுமா? எந்த அளவுக்கு என் சொல் பேச்சு கேட்கிறான்னு பார்ப்பார். எந்த அளவுக்கு இவன் என் சொல் பேச்சை கேட்கிறான் அப்படின்னு பார்ப்பார். அந்த அளவுக்கு தான் எனக்கு மார்க்கு. ஊழியம் செய்யறோங்கிறதுனால எங்களுக்கு மெயினாக இவன் பெரிய ஆளு, இவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்ன ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, சபையாராக நாம் இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த கட்டளைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று பொருள். ஆண்டவர் மேலே நான் முழு அன்பு வச்சிருக்கேன்னு என்ன அர்த்தம்? அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன் என்று அர்த்தம். அவர் சொன்ன நல் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே குறித்த காலத்தில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள் முதலாவது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 5 காரியம் கொடுத்துருக்கு, அவ்வளோ எடுத்து நம்ம பேச முடியாது. அதனால விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டுமானால், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருந்தால் தான் செல்லும். ஒரு கரன்சி நோட்டு, ஒரு 500 ரூபா தாள் எடுக்கிறீங்க, ஒரு பக்கம் பிரிண்டருக்கு, ஒரு பக்கம் வெள்ளையா இருந்தால் அது செல்லாது இல்லையா? அப்போ 2 பக்கமும் அச்சடிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் என்ன? கீழ்ப்படிதல், விசுவாசம். ஆண்டவருக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நாம நிலைத்திருக்க வேண்டுமானால் நமக்கு போதுமான அளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நாசரேத் பக்கத்தில் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன்.
அந்த ஜெபக்கூடுகையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் வருவாங்க. சபையார் எல்லாரும் வரமாட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க தான் 99% அங்கே வருவாங்க. அதனால் நாங்கள் பைபிளிலிருந்து ஆவியானவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பேசி எல்லாம் முடிச்சு ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு ஒரு கணவனும் மனைவியும் வந்தாங்க. ரொம்ப சின்ன வயது. அவர்களுக்கு ஒரே ஒரு தம்பி பையன் இருக்கான். ஒரு சின்ன குட்டி பையன் 3-4 வயசு இருக்கான். அவர்களுக்கு அடுத்து ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு 4-5 வருடமாய் குழந்தைகள் இல்லை. 2வது குழந்தை, முதல் குழந்தை இருக்கு. அவர்கள் 2 பேரும் வந்து ஜெபிக்க வந்தார்கள். ஜெபிக்க வரும்பொழுது என்னிடத்துல இதான் சொன்னாங்க, பிரதர், நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். முயன்ற அளவு என் ஹஸ்பண்ட் நல்லா பாடுவார். எங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தையை தரும்படி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு 2வது ஒரு குழந்தை வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் அவர்கள் 2 பேருக்கும் ஜெபம் பண்ணுறேன். நல்லா கேட்டேன்னா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஜெபம் பண்ணேன் அதுக்காக இல்லை, என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் 2 பேருக்குமே ஜெபம் பண்ணுறேன். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியத்தை என் உள்ளத்தில் எனக்கு உணர்த்தினார், பேசினார். ஜெபம் முடிஞ்ச உடனே நான் அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னேன், உங்களுக்கு இன்னொரு 2 நாளில் ரொம்ப உடம்புல ஒரு பலவீனம் வரும். நான் இப்படியே ஓப்பனாக சொல்கிறேன். அந்த 2 பேர்ட்டையும், அது சகோதரிக்கு ரொம்ப பலவீனமாக வரும், டாக்டர்கிட்ட போகணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் போக வேண்டாம். நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு பலவீனம் ஆயிடுவாங்க, டாக்டர்கிட்ட போக வேண்டாம், வேஸ்ட்டு, ஒரு 3 நாள் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு. அதே மாதிரி காலையில் படுக்கையிலிருந்து அவங்க எந்திக்க முடியல. ஒரு 2 நாள் கழிச்சு எந்திக்க முடியல. திடீர்னு ஃபோன் வந்துச்சு. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபோன் வந்துச்சு, பிரதர் நான் திருநெல்வேலியில் ஆஸ்பத்திரிலாம் இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கீங்களா? ஏன்? நீங்கள் சொன்ன மாதிரியே 2வது நாளே அவளுக்கு சோகம் இல்லாமல் போயிட்டு, ஆனால் நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன், டாக்டர் ஒரு 3-4 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, நான் அங்கே இருக்கிறோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னார். இல்லை, நான் வெளியூரில் இருக்கிறேன் ஊழியத்தில், நான் வர முடியாது, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். டாக்டர் என்ன சொல்கிறாரு? எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் எவ்வளோ செலவாகுன்னு பாருங்கள். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. என்ன ரிசல்ட்டு சொன்னாங்க? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்றுமே ஆமாம், ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கான்? இல்லை, 3 நாள் இருக்கணுமா, ரெஸ்ட் எடுக்கணுமா, அப்புறம் சரியாயிருமா. இதைத்தானங்க முதல்ல நம்ம சொன்னோம். சோகம் இல்லாமல் வரும், ஆஸ்பத்திரி போக வேண்டாம், வீட்டில் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருன்னு சொல்லு. அப்போது நான் சொன்ன மாதிரியே 2 நாள் கழித்து சோகம் இல்லாமல் வருதுங்கிறத உணர்றாங்க. அதுக்கப்புறம் பிரதர் என்ன சொன்னார்? ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருக்கும், போக வேண்டாம்னு சொன்னார்ல, அதை அவங்களால என்ன செய்ய முடியல. அந்த விசுவாசம் இல்லை. அவங்க நல்லவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவங்க யாருமே மோசமான, 2 பேரும் மோசமானவங்க கிடையாது, ஊழியம் செய்கிறவங்க தான். ஆனால் சோம்லேருந்து வந்த உடனே உயிர் போயிருமோ, டாக்டர்கிட்ட போயிடணுமே, ஆண்டவர் சொல்லியிருக்காரே. அதாவது நான் சொன்னதில் அச்சு பிசகாமல் அப்படியே நடக்கும். என்னாச்சு? வந்தாச்சு. வந்தவரை போன மாதம் சந்தித்தேன். கேட்டேன், பிரதர் எவ்வளோ செலவாச்சுன்னு. ஆஸ்பத்திரி ஃபீஸ் மட்டும் ஒரு 20,000 ரூபா ஆச்சுன்னாங்க. சரி கொடுங்க, என்ன செய்ய முடியும், நம்ம கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னும் போய் இல்லை அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லை, ஏங்க இதை நம்ம சொல்ல முடியுமா? வேணாம். இது நமக்கா இந்த விசுவாசம் வர. அதான் விசுவாசத்திலே நாம் விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. விசுவாசம் நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் முதல்ல அன்பிலே நிலைத்திருங்கள், அதை கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கு எது உதவி செய்யணும்னா விசுவாசம் தான் உதவி செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரியில் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமே ஆபிரகாமேங்கிறார். என்ன என் ஆண்டவரே என்றார். சொல்லும்போது, உன் நேசகுமாரனும் ஏக சுதனும் உன் பிள்ளைன்னு பாராம ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் நான் காண்பிக்கிற தேசத்தில் அங்கே மலைகளின் ஒன்றிலே கொண்டு போய் அவனை வெட்டி தகன பலியாய் செலுத்தினார். ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் என்ன செய்யல? மகனே ஆண்டவரே, நரபலியா ஆண்டவரே, நீர் பலியை விரும்புவீரா? ஆடு மாடு பலி செலுத்தினா விரும்புவீர் பழைய ஏற்பாட்டில்,
மனுஷனையா பலி செலுத்தணும்? அது ஏன் பிள்ளையா? 25 வயசும் நான் காத்திருந்து தவம் இருந்து பெத்த பிள்ளை, அவனே ஆண்டவரே கொலை செய்யணும்? கேட்கவே இல்லை, சரின்னு சொன்னான். அதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு ஏன் உண்டாச்சுது? மறுநாள் காலையில் வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு கழுத மேலே பயணம் ஏறி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மலை மோரியா மலை அடிவாரத்தில் போய் நிற்கிறாங்க. அடிவாரத்தில் நின்றுட்டு வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வீட்டில் போய் 22 அதிகாரம் ஆதியாகமத்தில் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நிப்பாட்டி சொல்கிறாரு வேலைக்காரங்களை, நீங்கள் இங்கே தரித்து நில்லுங்கள், இங்கே நில்லு, நானும் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் அப்படின்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கணும்? அவனை கொலை செய்ய போகிறோம், சாம்பலாக்க போகிறோம், அதான் சர்வாங்க தகன பலி. நாங்கள் 2 பேரும் பலி செலுத்திட்டு நான் திரும்பி வருவேன்ப்பா, நில்லுன்னு இருக்கணும். அதான டென்ஸ் படி கரெக்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு ஆபிரகாம், நாங்கள் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், 2 பேரும் வருவோம். அந்த விசுவாசம் இருக்க கண்டுதான் பிள்ளையவே கொலை செய்ய கொண்டு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, விசுவாசம் ஆண்டவர் மேல் உள்ள உறுதியான நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை கிடையாது. விசுவாசத்துக்கு தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? பற்றுறுதி. பற்றுறுதி எப்படின்னா சிக்குன்னு பிடிக்கிறது. நம்ம பள்ளத்தில் கிடக்கிறோம், குழிக்குள்ள விழுந்துட்டோம், மேலே இருந்து ஒரு பாறாங்கயிறை உள்ளே விடுறாங்க, கைத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே வான்றாங்க அப்படின்னா அந்த கைத்தை நம்ம எப்படி பிடிப்போம் பார்த்தீங்களா? முழு பலத்தோடு பிடிப்போம். அப்படியே பிடிச்சி மேலே தூக்குவாங்க. சில நேரங்களில் நம்ம குழந்தைகளை எடுத்துக்கிட்டு வெளியூர் கல்யாண வீட்டு போவோம். நம்ம சொந்தக்காரன் கல்யாண வீட்டு தான், முதல் நாளே போய் தங்கிடுவோம். அதில் ஒரு அம்மா கைப்பிள்ளை வச்சுருக்கிறா, தொட்டில் கட்டி போடக்கூடிய பிள்ளை. அது தொட்டில் கட்டுறதுக்கு வேஷ்டியெல்லாம் கொண்டு போயிடுவாங்க அம்மாமார். கொண்டு போனால் அந்த வீட்டில் உள்ள வளர்ந்த பையன் ஒருத்தனை கூப்பிட்டுங்க, வாயா இதில் ஒரு தொட்டில் கட்டு அப்படின்னா ஹைட்டாக இருக்கும் இல்லையா? அந்த வீட்டு பையனை சொல்லுவாங்க, அவன் தொட்டில் கட்டி கொடுத்துருவான். தொட்டில் ஒரு ஆம்பளை தான், நல்லா முடிச்சு போட்டு கட்டி கொடுத்தாலும் தாய்க்காரிக்கு என்ன வராது? நம்பிக்கை வராது. குழந்தையெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை அப்படி தொட்டில் வச்சு இப்படி அமைக்கி பாப்பா பார்த்துருக்கீங்களா? நீங்களே பார்த்துருப்பீல, நீங்களே செய்திருப்பீங்க. இப்படியே ஒரு 10 தடவை. உங்கள் புருஷன் தான் சில நேரம் தொட்டில் கட்டி கொடுப்பார். புருஷனை கூட நம்ப மாட்டோம், ஏன்னா பிள்ளை ஏன் பிள்ளை இல்லை, பிள்ளையை போடணும், அப்படி போட்டுற முடியாது. அப்போ அதை சிக்குன்னு இருக்கா, அந்த பிள்ளையை தாங்கும் அளவுக்கு அந்த தொட்டில் உறுதியாக இருக்கா, அதாங்க பற்றுறுதி. கடவுளை அப்படி சிக்குன்னு பிடிச்சிருக்கோமா அப்படின்னு பார்ப்பார் ஆண்டவர். எப்படி பார்க்க? இப்போ நானும் என் பையன் இப்படி சிக்குன்னு பிடிச்சிருக்கோன்னா, இது நாங்கள் சிக்குன்னு பிடிச்சிருக்கோன்னு எப்படி பார்க்க முடியும்? இதை பிரித்து பார்க்கணும், இழுக்கணும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் அப்பா ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும், உங்கள் அப்பா இருக்கார வீட்டில் இருக்காரு, என்ன வேலை பார்க்குறாங்க? காங்கிரீட் போடுறாரு. அப்படிலாம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். நீ நாளைக்கு வீட்டில் போய் சொல்கிற செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி இதை லாக் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு உங்கள் அப்பாடேப்பா இந்த 2 கையும் பிடிச்சி இழுங்கப்பா பார்க்கலாம் அப்படின்னா இழுக்கவே முடியாது. நீங்கள் செய்து பாருங்கள், இழுக்கவே முடியாது. இப்படி மட்டும் வச்சுட்டே போதும். நீங்கள் சின்ன பொம்பளை பிள்ளை தான், உங்கள் அப்பாவுக்கு மகா தான், சின்ன குழந்தை தான், என்ன இப்படி மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பலசாலியும் இந்த பக்கம் வந்தவங்க பிடிச்சி என்ன செய்ய முடியாது. அதாங்க பற்றுறுதி, கடவுளை சிக்குன்னு பிடிச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் எப்போதுமே என்ன செய்வார் அப்படின்னா, அவரை எந்த அளவுக்கு சிக்குன்னு பிடிச்சிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அதாவது உங்களுடைய விசுவாச அளவு என்னன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாதே. அதனால என்ன செய்வார், சில நேரங்களில் நமக்கும் அவருக்கு இடையில சில பிரச்சனையை கொடுப்பார். இந்த பிரச்சனையை கொடுத்தா அந்த பிரச்சனையில் நீங்களும் நானும் ஆண்டவரை சிக்குன்னு பிடிச்சிருக்கோமா, அல்லது பிரச்சனையை கண்ட உடனே கையை விட்டுட்டு நம்ம உலகத்தை பார்த்துடுறோமா அப்படின்னு நம்ம என்ன லெவலில் இருக்கோன்னு நமக்கு சொல்றதுக்காக சில பரீட்சைகள், சில சோதனைகளை விட்டு பார்ப்பார். நாம் பல நேரங்களில் சின்ன பிரச்சனையை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்ன ஏசுநாதர், நானும் வாரம் கோயிலில் போய் ஜெபிக்கத்தான் செய்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி மனம் வெறுத்து போகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ சிக்கன் பிடிச்சிருக்கியான்னு பார்க்கறதுக்கு தாயா இதை செய்தேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 லேடி, இங்கிலாந்து தேசத்தில், லண்டன். 2 பேரும் ஒரு 80 வயதுக்கு மேலே உள்ள
விதவை தாய்மார்கள் 2 பேரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு செத்தா அவங்க பரலோகம் போயிடுவாங்க. அந்த அளவு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு வைராக்கியம், சாகும் வர நம்ம 2 பேரும் இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு. ஒரு ரூமில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஜெபிச்சுட்டே இருக்கும்போது 2 பேரும் அப்படியே தூக்கத்தில் அப்படி மயக்கம் வந்து அப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழலை, அப்படி ஒரு நிலைமையை கர்த்தர் கொடுத்து 2 பேருடைய உள்ளே இருக்கிற ஆவியும் பரலோகம் கொண்டு போனாராம். பரலோக காட்சிகளை பார்க்குறாங்க 2 பாட்டிமாரும். பார்க்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், ஒரே ஒரு கேள்வி, நீ கேட்கலாம், நான் பதில் சொல்வேன்னாரு. அப்போ அது 2 பாட்டிக்கும் பைபிளில் ஒரு சந்தேகம் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அந்த சந்தேகத்தை பாட்டிமார் கேட்குறாங்க. பாட்டிமார் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க, ஐயா 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவளிக்கணுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல? தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் ஏன் எங்கள் சீசர்களை போட்டு ரொம்ப சோதிச்சிங்க? நீங்களே சாப்பாடு கொடுங்க, நீங்கள் அவன் திக்குன்னு ஆகிருப்பான், இவர்கிட்ட வேலைக்கு வந்து தப்பாலாடா போச்சு, 5 பைசா கையில் இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுங்கார, 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட காணாதே, ஏன் அப்படிலாம் பேசுனீங்க? நீங்கள் தான் அற்புதம் செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கான்னு தெரியும். நீங்கள் என்ன செய்யணும்? அந்திரையை பார்த்து, அந்திரையா அங்கே வா, இந்த ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கான், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு நீர் பாட்டில் அற்புதம் செய்திட வேண்டியது தானே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், என்னால் அந்த 5 அப்பம் 2 மீன் இல்லாமல் கூட சாப்பாடு கொடுக்க முடியும். ஒரு அலையிலே அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்து தான் நான் சாப்பாடு கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது இல்லாமலே என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல நடந்ததெல்லாம் பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னுடைய சீஷர்கள் விசுவாசத்தோடு இருக்காங்களா, என் மேலே பற்றுறுதியோடு இருக்காங்களா அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு செயல்லையும் அப்படியே அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே வருவேன். எப்பா உங்களுக்கு விசுவாசம் இவ்வளோதான், உங்களுக்கு விசுவாசம் இவ்வளோதான், இறையாதே அமைதலா இருன்னு காற்றிய கடலையை அமர்த்திட்டு அவங்களை திரும்பி என்ன சொன்னா, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகப்படுறது யார் குணம்? அற்ப விசுவாசம், அதாவது அரைகுறை விசுவாசம். விசுவாசத்திலே நாம் ஆண்டவர் மேல் நிலைத்திருந்தால் நமக்கு சந்தேகமே வராது. ஆண்டவர் மேல சந்தேகமே வராது, சந்தேகமே வராது. நிலைத்திருந்தால் சந்தேகம் வராது. விசுவாசத்திலே உறுதியாய் நீங்கள் நிலைத்திருங்கள். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர்ந்து வருவதற்கு ஒரே ஒரு வழிதான், அபிஷேகம், அந்நிய பாஷை, வரங்கள், ஊழியங்கள், இதெல்லாம் நீங்கள் முழங்கால் போட்டு கர்த்தர்ட்ட கேட்கணும், செபிக்கணும். ஆண்டவரே என்னை நிரப்பும் 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 கேட்கணும், வல்லமையை தாரும் தாரும் கேட்கணும். எல்லாமே அங்கிருந்து வரும். விசுவாசம் மட்டும் எங்கிருந்து வரும் தெரியுமா? பைபிள்ல இருந்து வரும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய வார்த்தையினாலே விசுவாசம் வரும். அதை காதுகளால் கேட்கறதுனால விசுவாசம் வரும். விசுவாசம் பைபிள் வசனத்தை காதால கேட்கிற மாதிரி வாசிக்கிட்டே இருக்கணும். இப்போ விசுவாசம் வரும். இந்த விசுவாசம் வளர வளர வளரதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். 75 வயசுல ஆபிரகாம் கூப்பிட்டார். அப்பமே ஆபிரகாம் சொன்னாரு, குழந்தை இல்லையே ஆண்டவரே, அப்பான்னு சொல்ல எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, வாக்குத்தத்தம் தர்றீங்க, பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வாதமா இருப்பாய், எல்லாம் சொல்றீங்க, ரைட்டு, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு குழந்தை தருவேன் அப்படின்னாரு. 25 வருஷம் ஆச்சுங்க, தருவேன் அப்படின்னு சொல்ல பிறகும் அந்த குழந்தைய ஈசாக்க பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 25. என்ன கேட்கிறேன், 75 வயசே வயதான குழந்தை பெற வயசு இல்லை. அவ 100 வயசு குழந்தை பெற்கிற வயசா? இல்லை, அதுவும் இல்லை. 25 ஆண்டுகள் கழித்து 100 வயதுல குழந்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும்னா 75 வயசுலயே ஆண்டவரால் குழந்தை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் 25 வருஷம்? 25 வருஷம் ஆச்சுது ஆபிரகாம் விசுவாசத்திலே பலப்பட, விசுவாசத்துல உறுதியா இருக்க. 25 ஆண்டுகள் கர்த்தர் மேல அவ்வளோ பற்றுதலாய் மாறுவதற்கு 25 வருஷம் எடுத்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளோ வேகமாக பைபிள் வாசிக்கிறீங்க, வசனத்தில் எவ்வளோ உணர்த்தப்படுறீங்க, அந்த வசனத்துக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறீங்க, இதுதான் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பு.
வேதத்தில் உள்ள எல்லா பக்தருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்க. எல்லாம் பைபிளில் இருக்குது, தாய்மொழியில் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு படிக்க முடியாத அளவு கண்ணு கெட்டு போச்சா பக்கத்தில் உங்கள் பிள்ளைகளை வாசிக்க சொல்லி காதால் கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களாம்? உட்காவலறையில் மாட்டப்பட்டிருந்தாங்க. தப்பு செஞ்சவங்களா? இல்லை, தப்பு செய்யலை. விசுவாசத்திற்காக சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்காக உள்ளே இருக்கான். நிறைய கைதிகள் இருக்காங்க. அவங்களாம் நல்லவங்களா? ஒரு சிலர் நல்லவங்க இருக்கலாம். எல்லாரும் நல்லவனா? சிறைச்சாலையில் இருக்கும் பூரா மகாத்மா காந்தியா? இல்லை, மோசமானவன், திருடன், கொள்ளைக்காரன் எல்லாம் உள்ளே இருப்பான், இருந்திருப்பான். அன்னைக்கு பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் அவங்க என்ன செய்றாங்க? கர்த்தரை துதித்து பாடினார்கள். அப்போ கட்டடம் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. என்ன ஆண்டவரே, உங்க மகன் பவுலும் சீலாவும் தானே காப்பாற்றப்படணும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தானே அன்னைக்கு ராத்திரியில் அவ்வளோ பெரிய அற்புதம் செய்தீங்க. எல்லா திருட்டு பேருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டுன்னு பைபிளில் வாசிக்கிறோமே. எல்லாருடைய கட்டும் ஏன் கலந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் கொஞ்சம் கவனமாக வாசிங்க. பவுலும் சீலா நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அதுக்கு அடுத்த வசனம் மட்டும் வாசிங்க. காவலில் உள்ளவர்கள் இல்லை பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அந்த வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்ட மற்ற கைதிகள் அதை என்ன செய்தாங்களா? காது கொடுத்து கேட்டாங்களாம். இவங்க பாடுகிற பாடல், ஜெபிக்கிற ஜெபங்கள், கர்த்தரை துதிக்கிற துதி எல்லாமே வசனத்தின் அடிப்படையிலே உருவானது. அந்த வசனத்தை காது கொடுத்து கேட்காங்க. கேட்க கேட்க அவர்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்த்து போட்டார். அது எப்படி பிரதர் நீங்களா கற்பனை பண்ணி சொல்றீங்க? இருக்கலாம், நான் கூட ஊழியக்காரன் கற்பனை பண்ணி சொல்லலாம். அது ஏன் சொல்றோன்னு நீங்க அடுத்தால பாருங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். நல்லா நித்திரை தெளிந்து எழுந்து கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்கிறது. கட்டுண்டவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே கொலை செய்ய போனான். அப்பொழுது பவுல் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். ஒருவேளை இந்த கைதிகள் எல்லாம் திருட்டு பேலாவே இருந்திருந்தான்னா கட்டு கலந்து ஓடி இருப்போம்ல. அப்போ நல்லா நீங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க 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 நமக்குள்ளே விசுவாசம் என்ன செய்யும்? வரும். அந்த விசுவாசம் நம்மை கர்த்தரோடு உறுதியாய் பிடிக்க வைக்கும். விசுவாசம். அன்னைக்கு அந்த 2 கணவனும் மனைவியும் அந்த ஒரு காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா? இனி அடுத்த தடவை அவங்களுக்கு ஆண்டவர் யார் மூலமாவது இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னார்னா அவங்க இன்னும் கொஞ்சம் விசுவாசமாக இருப்பாங்க. ஒருவேளை இதே மாதிரி சூழ்நிலை வந்தால் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக 20,000 இழக்கணும் இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. அந்த விசுவாசம் படிப்படியாய் படிப்படியாய் நமக்குள்ளே வளர்ந்து வரும். எடுத்த உடனே வந்துடார். எடுத்த உடனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியினால இந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஆபிரகாம் பாருங்களேன், விசுவாசத்தில் தான் வந்தான். போகுமிடம் என்னதென்று தெரியாமல் வந்தான். ஆனால் வந்த இடத்துல அந்த ஊருக்குள்ள வந்தோடனே இது என் பெஞ்சாதி இல்லை, என் தங்கச்சி சொன்னானா? எதுக்கு சொன்னானா? அந்த ஊருக்காரங்க நம்மளை கொன்று பொண்டாட்டி எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்தான். அப்போ விசுவாசத்துக்கு எதிரி பயம். பயம் வருதுனாலே விசுவாசத்தில் நம்ம இன்னும் சரியாக வரலன்னு அர்த்தம் இல்லையா? ஆம், பயந்தான். அதனால அப்படி சொன்னான். இந்த 25 வருஷம் ஆச்சு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திலே அவன் பலப்பட. ஒவ்வொரு காரியமா ஆண்டவர் நடத்துறார் அவனை. அங்கே நடந்து வா, இங்கே நடந்து வா, கால் மிதிக்கு விடத்தையும் தருவேன், அப்படி போ இப்படி போ, ஒன்று ஒன்றா சொன்னார். பஞ்சத்தை அனுமதிச்சாரு. ஒவ்வொன்றிலையா எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாய் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். 25 ஆண்டுகளில் விசுவாசத்திலே வல்லவனானான். ஈசாக்கு பிறந்து விட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறும் பொழுது அவர் சொல்லிய நல் வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்றுவார். அதை கரங்களிலே பெற்றுக்கொள்வோம். அதை இந்த வருடமே பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதான் இந்த வருடத்தின் வாக்கு தத்தம்.
இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் மேலே வைராக்கிய வாஞ்சையாய் விசுவாசத்தோடு நீங்கள் அவரிடத்திலே நிலைத்திருங்கள். இந்த வருடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக இறுதியாக ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரிலே நிலைத்திருப்பது என்றால் ரொம்ப சிம்பிளான காரியம்தான். உங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை களைஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரில் நீங்கள் நிலைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் அண்ணா திமுகவை சேர்ந்தவன், நான் திமுக, அப்படி வேறுபாடு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் படித்தவங்க, நாங்கள்லாம் படியாதவங்க, அதெல்லாம் நாங்கள் ஒதுங்கி தான் இருப்போம் சர்ச்சில். அவங்க பணக்காரங்க, நாங்கள் ஏழைகள். இந்த வேறுபாடுகள் எப்போ உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியில் போகுதோ அப்போது நீங்கள் கர்த்தரோடு நிலைச்சிருக்கலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வேறுபாடான எண்ணங்களோடு இருக்கிற எவரையும் தாங்கிட்ட சேர்க்கறது இல்லை. வேறுபாடு இல்லாமல் நீங்கள் பழகணும். எந்த ஏற்ற தாழ்வும் இருக்கக்கூடாது. சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, ஒரு மதத்துக்குள்ளேயே கொள்கை பிரச்சனை, நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய் அண்ணன் தம்பியா நீங்க எப்படி மக்களை பார்க்குறீங்களோ அப்போ சொல்லுங்க, நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறேன். அவர் பார்க்கிற வண்ணம் நான் பார்க்கிறேன். அவரை யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரர்கள் தான். எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை, இந்த உறவுகள் தாங்க. வயசு கூடுனா அப்பா அம்மான்னு சொல்லணும். வயது கொஞ்சம் குறைஞ்சி நமக்கு முன்ன பின்ன இருந்தாங்கன்னா தங்கச்சி அக்கா. பெண்களுக்கு அவ்வளோதான் உறவு முறை. ஆண்களாக இருந்தால் அண்ணே தம்பி, இவ்வளோதாங்க நமக்குள்ள உறவு முறை. பைபிள் இந்த 4 உறவைத்தான் சொல்லுது. வயதில் முதிர்ந்தவர்களை அப்பான்னு கூப்பிடுங்க, வயதில் முதிர்ந்த பெண்களை அம்மான்னு கூப்பிடுங்க, வயதிலே குறைந்தவர்களை அண்ணேன்னு சொல்லுங்க, தம்பின்னு சொல்லுங்க, உன்னை விட ஒரு வயது கூடுனவங்களை அக்கான்னு சொல்லு, சின்ன பிள்ளை தங்கச்சின்னு சொல்லு. அவ்வளோதான் உறவு. வேதம் கற்றுக் கொடுத்த உறவு அவ்வளோதான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் அப்பா அம்மா, பெற்றோர்கள். பெற்றோராய் பார்க்க வேண்டும் எல்லோரையும். சபைக்குள்ளே வரும்பொழுது வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கள் கண்கள் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். வேறுபாடு இல்லாமல் பார்க்குறேன்னா, அல்லது அவள் வந்தால் எனக்கு பிடிக்காது, அவள் உட்கார்ற இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி அப்படி வெட்டு. அந்த வேறுபாடு இருந்தால் கர்த்தரிலே நிலைத்திருக்க முடியாது. ஒரு குடும்பம், திருச்சபை சின்ன குடும்பம், 8 வரி தான். நமக்குள்ளே ஐக்கியம் வேண்டும். இந்த ஐக்கியம்தான் உங்களை கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க பண்ணும். எழுந்து நின்று ஜெபிப்போமா?